திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயிகள் நிதி திட்ட 22வது தவணை நிதி வரப்பெற்றுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்து மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ற புறநானூறு பாடல் வரிகளுக்கு ஏற்ப உணவு இல்லாமல் எந்த உயிரும் உயிர் வாழ முடியாது. ஆகையால் உணவு அளிப்பவர்கள் உயிர் அளிப்பவர்களுக்கு நிகரானவர்கள் என்பதால் அந்த உணவளிக்கும் விவசாயிகளை காத்து அவர்களை கௌரவப்படுத்தும் வகையில் விவசாய கௌரவ நிதி திட்டமான பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகள் பயன்பெறும் பிரதம மந்திரி விவசாயிகள் கௌரவ நிதி திட்டத்தில் விவசாய தொழிலை பிரதானமாக கொண்ட திருவண்ணாமலை மாவட்டத்தில் 1,38,626 விவசாயிகளின் வங்கி கணக்கிற்கு 22வது தவணை விடுவிக்கப்பட்டுள்ளது. பிரதம மந்திரியோட கிசான் சம்மன் திட்டத்தின் மூலமா வருஷத்துக்கு 6,000 ரூபாய் நிதி விவசாயிகளுக்கு கௌரவ தொகையா வழங்கிட்டு இருக்காரு பாரத பிரதமர் அவர்கள். அது 22வது தவணையா நேற்று மார்ச் 13ஆம் தேதி 2,000 ரூபாய் வழங்கி இருக்கிறாங்க. இந்த 22வது தவணையா வழங்கினது திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் ஏறக்குறைய 1,40,40,000 விவசாயிகள் பயன்பெறாங்க. இந்த 1,40,40,000 விவசாயிகளும் நேற்று அக்கௌண்ட்ல பணம் போய் சேர்ந்து போச்சு. இது இந்த இடுபொருள் வாங்குறதுக்கு, மருந்து வாங்குறதுக்கு, விதை விதைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவிகரமா இருக்கு இந்த கோடை காலன்றதுனால. அதனால இந்த பணத்தை வழங்கிய பாரத பிரதமர் அவர்களுக்கு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்க அறுவடை செய்யற எல்லா விளைபொருட்களுமே அந்த வட்டி கொடுக்கறதுக்கே எங்களுக்கு மிகப்பெரிய சிரமத்தை கொடுத்தது. ஆனால் இப்போ மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இப்போது கொடுக்குற அந்த விவசாய சம்மான் நிதியின் காரணமாக நாங்கள் எந்த வட்டி கிடைக்கோ இல்லை வேற வகையில் ராசி வட்டிக்கு இது மாதிரிலாம் போகிறது கிடையாது. அந்த நிதியால் திருவண்ணாமலை மாவட்டம் முக்கியமாக விவசாயத்தை நம்பி இருக்கிற ஒரு மாவட்டம். இங்கே 1,38,000 பேருக்கு ஏறக்குறைய இந்த நிதி தேவையான நேரத்தில் கிடைச்சதுனால அனைவருமே மிகப்பெரிய மகிழ்ச்சியில் இன்னைக்கு விவசாய இடிப்பொருட்களை செஞ்சு போட்டு நேரத்தில் போட்டு மிகப்பெரிய மகிழ்ச்சியில் இருக்காங்க. இது தொடர்ந்தா எங்களுக்கு என்னைக்குமே விவசாயம் செய்யறதுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். இப்படிப்பட்ட உதவி செய்த பாரத பிரதமருக்கு நன்றி. டிடி தமிழ் செய்திகளுக்காக திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன்.